வீரசேகரன் என்ற மன்னன் தனது நாட்டை மிகுந்த செல்வ செழிப்போடு ஆட்சி செய்து வருகிறான். அந்த மன்னனுக்கு பேரழகு வாய்ந்த ஒரு மனைவியும் அறிவாற்றல் மிகுந்த ஒரு மகளும் இருக்கிறார்கள். அதே சமயம் அவனது மனைவி பேரழகியாகவே இருந்தாலும் வீரசேகரன் தனது மனைவியை எதிர்பார்க்காமல் பெரும்பாலான நேரங்களில் அந்தப்புறமே கதி என்று கிடக்கிறான். அந்தப்புறத்தில் 30 தாசிகளை வைத்திருக்கும் அந்த மன்னன் தனக்கு குடும்பம் இருப்பதையே மறந்து தாசிகளுடன் உல்லாச வாழ்க்கையை வாழ்ந்து வருகிறான். மகாராணிக்கு மன்னனின் இந்த செயல்கள் அதிக கோபத்தை ஏற்படுத்தினாலும் ஒரு நாட்டின் அரசனாக இருப்பவனை நம்மால் எதுவும் செய்ய முடியாது என்ற எண்ணத்தில் மகாராணி அமைதியாகவே இருந்து விடுகிறார். ஆனால் அரசனின் மகளுக்கோ தனது தந்தையின் இந்த செயல்கள் மிகுந்த ஆத்திரத்தை ஏற்படுத்துகிறது. தனது தந்தையைப் போலவே எல்லா ஆண்களும் இருப்பார்கள் என்ற எண்ணத்தில் அவள் ஆண்களையே வெறுக்க ஆரம்பிக்கிறாள். ஒரு கட்டத்தில் மன்னர் வீரசேகரன் தனது மகளுக்கு திருமணம் செய்து வைத்து விட வேண்டும் என்ற எண்ணத்தில் அவளுக்கு வரன் பார்க்க ஆரம்பிக்கிறார். அக்கம் பக்கத்து நாடுகளில் இருக்கும் மன்னர்களும் இளவரசியை பெண் கேட்டு வீரசேகரனுக்கு ஓலை அனுப்புகிறார்கள். ஆனால் திருமண வாழ்க்கையில் விருப்பமில்லாத இளவரசி அவளுக்கு வரும் அனைத்து வரன்களையும் தட்டி கழிக்கிறாள். இதனால் கோபமடைந்த மன்னர் வீரசேகரன் தனது மகளை சந்தித்து அவளுக்கு புத்திமதிகளை சொல்லி உடனடியாக திருமணத்திற்கு சம்மதிக்க வேண்டும் என்று ஆணையிடுகிறார். ஆனால் தந்தையின் புத்திமதிகளை ஏற்காத இளவரசி தனது தந்தையை பார்த்து, தந்தையே, எனக்கு வரும் கணவரும் உங்களைப் போலவே தாசிகளே கதி என்று அந்தப்புறத்தில் கிடந்தால் எனது வாழ்க்கை என்னவாகும் என்று கேட்டுவிடுகிறாள். தனது மகள் கேட்ட அந்த கேள்வி மன்னர் வீரசேகரனுடைய நெஞ்சில் முள்ளாக குத்துகிறது. உடனே துடித்து போன மன்னர் வீரசேகரன் உடனடியாக தனது அந்தப்புறத்தில் இருக்கும் தாசிகள் அனைவரையும் அவரவர் ஊருக்கு அனுப்பி வைக்கிறார். தனது அந்தப்புற மாளிகையை முழுமையாக இடித்து தள்ளிவிட்டு தனது மனைவி மீதும் மகள் மீதும் உண்மையான பாசத்தை காட்ட ஆரம்பிக்கிறார். ஆனால் அதற்கு பிறகும் இளவரசியின் மனதில் எந்த மாற்றமும் ஏற்படவே இல்லை. அவள் தனது திருமணத்திற்கும் சம்மதிக்கவில்லை. பொறுத்து பார்த்த மன்னர் வீரசேகரனும் அவனது மனைவியும் கண்டிப்பாக நீ திருமணத்திற்கு சம்மதித்தே ஆக வேண்டும் என்று தனது மகளை கட்டாயப்படுத்துகிறார்கள். ஒரு கட்டத்தில் தனது தாயும் தந்தையும் கொடுக்கும் நெருக்கடியை தாங்க முடியாமல் இளவரசி அரண்மனையை விட்டு வெளியேறி காட்டுக்குள் தஞ்சமடைகிறாள். காட்டுக்குள் சென்ற இளவரசி சிவபெருமானை நினைத்து கடும் தவம் இருக்க ஆரம்பிக்கிறாள். ஆனால் மன்னர் வீரசேகரனோ காட்டுக்குள் சென்று எனது மகளை எப்படியாவது அழைத்து வாருங்கள் என்று தனது படை காவலர்களுக்கு ஆணையிடுகிறார். உடனே காட்டுக்குள் சென்ற படை வீரர்கள் இளவரசியை சந்தித்து அரண்மனைக்கு வர வேண்டும் என்று கோரிக்கை வைக்கிறார்கள். ஆனால் படை வீரர்களின் கோரிக்கையை ஏற்க மறுத்த இளவரசி, இன்னொரு முறை என்னை தேடி காட்டுக்குள் வந்தால் நான் இந்த காட்டுக்குள்ளேயே எனது உயிரை மாய்த்துக் கொள்வேன் என்று சொல்லி அவர்களை அனுப்பி வைத்து விடுகிறாள். தனது மகளின் இந்த பிடிவாத குணத்தால் மன்னர் வீரசேகரனின் உடல்நிலை வெகுவாக பாதிக்கப்படுகிறது. மன்னர் வீரசேகரன் படுத்த படுக்கையாகவே மாறி போகிறார். இந்த சூழலில் பக்கத்து நாட்டைச் சேர்ந்த மன்னன் ஒருவன் மணந்தால் வீரசேகரனுடைய மகளைத்தான் மணக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் வீரசேகரனை தேடி வருகிறான். அப்போது வீரசேகரன் அந்த மன்னனிடம் தனது மகளின் பிடிவாத குணத்தை பற்றியும் தற்சமயம் அவள் காட்டுக்குள் தவம் இருக்கும் தகவலை பற்றியும் சொல்லி கண்ணீர் வடிக்கிறார். இதை கேட்ட அந்த மன்னன், நான் இளவரசியை மணந்து கொண்டால் மட்டுமே எனது நாட்டுக்கு திரும்பி செல்வேன் என்று சவால் விட்டுவிட்டு காட்டுக்குள் செல்கிறான். காட்டுக்குள் சென்ற அவன் அங்கு தவத்தில் இருக்கும் இளவரசியை சந்தித்து தன்னை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று கட்டாயப்படுத்துகிறான். ஆனால் திருமணத்தில் விருப்பமில்லாத இளவரசியோ அவனுக்கு பலவிதமான புத்திமதிகளை சொல்லி நாட்டுக்கு திரும்பி செல்லுமாறு கோருகிறாள். ஆனால் இளவரசியின் அறிவுரையை ஏற்றுக்கொள்ளாத அந்த மன்னன், என்னால் தனியாக நாட்டுக்கு திரும்பி செல்ல முடியாது என்று திட்டவட்டமாக தெரிவித்து விடுகிறான். இதனால் வேறு வழி தெரியாத இளவரசி அந்த மன்னனிடம், இன்னும் 10 நாட்கள் கழித்து நீங்கள் காட்டுக்கு வாருங்கள், உங்களுக்கு சாதகமான பதிலை நான் கூறுகிறேன் என்று சொல்லி அனுப்பி வைக்கிறாள். இதனால் அந்த மன்னன் மிகுந்த மகிழ்ச்சியுடன் தனது மாமனார் வீரசேகரனின் அரண்மனைக்கு திரும்பி விடுகிறான். இந்த சூழலில் திருமணத்தில் விருப்பமில்லாத இளவரசி அன்று முதல் அடுத்த 10 நாட்களுக்கும் தண்ணீர் கூட குடிக்காமல் கடும் விரதம் இருக்கிறாள். இதனால் அவளது உடல் எடை பாதியாக குறைகிறது. பார்ப்பதற்கே அசிங்கமான ஒரு தோற்றத்திற்கும் இளவரசி மாறி போகிறாள். இந்த சூழலில் சரியாக 10 நாட்கள் கழித்து திரும்பி வந்த அந்த மன்னன் இளவரசியின் நிலையை பார்த்து அதிர்ச்சி அடைந்து போகிறான். அப்போது இளவரசி அந்த மன்னனை பார்த்து, இந்த சூழலிலும் நீங்கள் என்னை திருமணம் செய்து கொள்ள ஆசைப்படுகிறீர்களா என்று கேட்கிறார். அப்போது அந்த மன்னர் இளவரசியை பார்த்து, இளவரசி, யாருக்கும் வளைந்து கொடுக்காத உனது மனதை மட்டும்தான் நான் நேசிக்கிறேன், உனது உடலை நான் நேசிக்கவில்லை. ஆகையால் இந்த நிலையிலும் உன்னை திருமணம் செய்து கொள்ள எனக்கு பரிபூர்ண சம்மதம் என்று சொல்கிறார். மன்னர் சொன்னதை கேட்டு இளவரசியின் மனதில் மகிழ்ச்சி ஏற்படுகிறது. ஆனாலும் ஆண்கள் மேல் அவளுக்கு இருக்கும் வெறுப்பின் காரணமாக மன்னரை உடனடியாக ஏற்றுக்கொள்ள தயங்குகிறாள். அப்போது அவள் அந்த மன்னனை சோதிக்க வேண்டும் என்பதற்காக, என்னை மன்னித்து விடுங்கள், என்னால் திருமண வாழ்க்கைக்குள் வர முடியாது, ஆகவே நான் இந்த காட்டுக்குள்ளேயே தவம் இருக்க போகிறேன் என்று சொல்கிறாள். இளவரசி சொன்னதை கேட்ட அந்த மன்னன் இளவரசியை பார்த்து, இளவரசி, நீ இல்லாத இந்த உலக வாழ்க்கையை நானும் வாழ விரும்பவில்லை.
ஆகையால் நானும் உன்னுடன் சேர்ந்து தவம் இருந்து பரம்பொருளை அடையப் போகிறேன் என்று சொல்லிவிட்டு அந்த மன்னன் அந்த இடத்திலேயே தவம் செய்ய ஆரம்பிக்கிறான். மன்னனின் இந்த பிடிவாத குணம் இளவரசியின் மனதை கரைக்கிறது. அந்த நொடியே மன்னனை மணந்து கொள்ள இளவரசி சம்மதம் சொல்கிறாள். உடனே மிகுந்த மகிழ்ச்சி அடைந்த அந்த மன்னர் இளவரசியை தன்னுடன் அழைத்துக் கொண்டு அரண்மனைக்கு திரும்பி வருகிறார். அரண்மனையில் பொதுமக்கள் முன்னால் மன்னருக்கும் இளவரசிக்கும் திருமணம் வெகு விமர்சையாக நடந்து முடிகிறது.